இதுக்கு காரணம் தெரியுமா உங்களுக்கு? காரணம் தெரியுமா? என்ன காரணம்னா எல்லாம் பார்த்துடுங்க. சுகர் பேஷண்ட்ஸுக்கு வரக்கூடிய கால் பாத எரிச்சல், கால் மரத்து போவது, காலில் ஆறாத புண், பக்கவாதம், இருதய மாரடைப்பு, புரோட்டீன் லீக்கேஜ், கிரியாட்டினின் பிரச்சனை, கிட்னி டயாலிசிஸ், கண் குருடு, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? சுகர் பேஷண்ட்ஸுக்கு இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தெரியுமா? நல்லா கேட்டுடுங்க, ரொம்ப முக்கியமானது. மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன் இதுக்கு காரணம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரே ஒரு காரணம் தான், ரொம்ப ஆபத்தான இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இது ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிடுங்க, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஹாரிசன் புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை முழுமையாக சரி பண்ணணும்னா அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து பேலன்ஸ் டயட் மட்டும்தான். அடுத்தது உடல் உழைப்பு, நல்ல தூக்கம், கடைசி தான் மாத்திரை இன்சுலினும். ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் இதை சரி பண்ணணும்னா பேலன்ஸ் டயட் மட்டும்தான். அதனால பேலன்ஸ்டு டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா, நல்லா கேட்டுடுங்க, பேலன்ஸ் டயட் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல், ஒரு கூட சொல்கிறேன், பேலன்ஸ்டு டயட் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் மாத்திரையும் இன்சுலினும், மாத்திரையும் இன்சுலினும் நீங்கள் ஒழுங்காக போட்டாலும் சரி, பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக சரியாகாதுன்னு யார் சொன்னா அப்படின்னா ஹாரிசன் புத்தகம் சொல்லுது. அதனால இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகலைன்னா என்ன ஆகும் தெரியுமா? இரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் பாதிப்பு நடந்துக்கிட்டே இருக்கும். நடந்துகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்? பக்கவாதம் வரலாம், கண்ணு குருடு வரலாம், இருதய மாரடைப்பு வரலாம், கிட்னி ஃபெயிலியர் வரலாம், காலில் ஆறாத புண்ணு வரலாம். இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு பேலன்ஸ் டயட் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் GOOD குட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்க அப்படின்னா இந்த வேர்ல்டில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கமெண்ட்ஸில் குட்னு டைப் பண்ணுங்க, வீடியோ சேவ் பண்ணி ஒரு கூட போட்டு கேளுங்க. ஓகே, ஸ்டே டியூன்.